இஸ்லாமிய பிள்ளைகள் அதோடு சேர்த்து வந்து சிங்களவர்களும் தமிழின படுகொலைகள் 1956 பௌத்த சிங்கள பேரினவாத கொள்கையோடு இந்த மண்ணிலே ஒரு ஜெனோசைட் இன படுகொலை நடக்கவில்லை. தமிழ் மக்கள் சிங்களவர்கள் பிரிவில்லை என்று கூறுகின்றார்கள். அந்த புறக்கணிப்பால ஒதுக்கப்படுற விடயத்தால சமூகத்துக்கு தேவையான ஒரு அரசியலை மேற்கொள்ளும் ஒரு இளையோர் அமைப்பாகவே காலங்காலமாக இந்த பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இருக்கின்றது. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் எவையுமே மாறவில்லை. தொடர்ச்சியாக இனவழிப்பு பல்கலைக்கழக மாணவர் சமூகமாக எங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கின்றது. இந்த 2009ஆம் ஆண்டு யுத்தமானது மௌனிக்கப்பட்டாலும் உளவியல் ரீதியான தாக்கம் என்பது ஒவ்வொரு தமிழ் மக்கள் மீதும் திணிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னால் இருக்கக்கூடிய தூபியை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாழ் பல்கலைக்கழகத்தில் தான் வந்து நிற்கிறோம். இந்த இடத்துலையும் வந்து வருடம் முள்ளிவாய்க்கால் நினைவந்தலை வந்து செய்வாங்க. அதற்காக வேண்டி தான் நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த ஒரு தூபியை வந்து இங்கே நிறுவியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், இதே இடத்துல தான் இந்த நினைவேந்தல் தூபி வந்து இடிக்கப்பட்டது. அதற்கு அப்புறம் வந்து நிறைய இன்னல்கள், சில ஆர்ப்பாட்டங்கள், சில போராட்டங்கள் அதெல்லாம் தாண்டி மறுபடியும் வந்து இங்கே கொண்டு வந்தாங்க. ஸோ அதற்கமைய இன்னைக்கு யாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் வந்து இந்த நினைவேந்தலை வந்து செய்கிறாங்க. நேற்றைய நாட்களில் கூட நம்ம அவங்களை சந்திச்சிருந்தோம். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முற்றத்தில் வந்து அவங்க நாங்கள் சந்திச்சிருந்தோம். ஸோ அப்போயே வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க, இன்னைக்கு வந்து பல்கலைக்கழக மாணவர்கள் மட்டுமின்றி பொதுமக்களும் சிவில் அமைப்புகளும் இதில் கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கமைய நாங்களும் இங்கே வந்திருக்கோம். நிறைய விஷயங்களை நான் முன்கூட்டியே உங்ககிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. ஏன்னா அவங்களே பல விஷயங்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க. அப்படிங்கிறனால கண்டிப்பாக வந்து வீடியோக்குள்ளே போகலாம். பல்கலைக்கழக மாணவர் சமூகத்தின் சார்பில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் தலைவரையும் பல்கலைக்கழக ஆசிரியர் சமூகத்தின் சார்பில் ஆசிரியர் இளம்பிரையன் அவர்களையும் அளித்திருக்கிறார். திட்டமிட்ட அதிகார செயல்களாலும் இனப்படுகொலையாலும் கொல்லப்பட்ட அத்தனை உயிர்களையும் வணங்கி இப்போது இந்த தூபியில் மலர் தூவி வணக்கம் செலுத்த முதலாவதாக பல்கலைக்கழக ஆசிரியர்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். அவர்களை தொடர்ந்து மலர் தூவி வணக்கங்களை செலுத்த எங்கள் இனத்துக்காக போராடிய முன்னாள் போராளிகளையும் அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து எங்கள் இனத்தின் கொல்லப்பட்ட ஆன்மாக்கள் அத்தனைக்காகவும் எதிர்கால சந்ததிகளான நாம் மாணவர்களாய் இந்த நினைவு தூவியில் நினைவஞ்சலி செலுத்தி மலர் தூவி வணங்குவோம். இந்த பல்கலைக்கழக மாணவர்களின் தொடர்ச்சியான போராட்டத்தில் பெரும் பங்காளர்களாக விளங்கும் பொதுமக்களையும் பல்கலைக்கழக சமூகத்தினரையும் மலர் தூவி வணங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். எம்மின வலிகளை சுமந்த நினைவுகளை மீட்டுக் கொண்டிருக்கும் அனைவருக்கும்
இங்கே எங்களது உயிர்களை காத்த, இறுதி நேரத்தில் உயிர்களை காத்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறிப்பட்டு கொண்டிருக்கின்றது. மலரஞ்சலி செலுத்திய பின் அனைவரும் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை பருகி எங்கள் உயிர் காத்த நொடிகளை மீண்டும் ஒரு முறை மீட்டித்து பார்ப்போமாக. அதனைத் தொடர்ந்து இந்த தமிழின படுகொலை தொடர்ச்சியாக எவ்வாறு கட்டமைக்கப்பட்டு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற வகையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் நினைவாயுதம் என்கின்ற ஒரு கண்காட்சி ஒழுங்கமைக்கப்பட்டு இங்கே பல்கலைக்கழக மாணவர் கட்டடத் தொகுதியில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அனைவரும் அங்கே சென்று எங்கள் தமிழின படுகொலைகள் 1956 எவ்வாறு கட்டமைக்கப்பட்டு கட்டவிழ்க்கப்பட்டிருக்கின்றது என்பதை சான்றாதாரங்களுடன் பார்த்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சொன்னீங்கன்னா ஓகே, இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இன்றைக்கி தான் வந்து நான் யப்னா யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்திருக்கேன். வருஷம் இங்கே வந்து இப்படி வந்து நினைவு அஞ்சல் வந்து செலுத்துவாங்க. இந்த இடத்துல வந்து மத வேறுபாடுகள் எதுவுமே இல்லாமல் வந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பண்ணுறது வந்து ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதாவது இஸ்லாமிய பிள்ளைகள் அதோடு சேர்த்து வந்து சிங்களவர்களும் வந்து சேர்ந்து இந்த இடத்துல வந்து இந்த நினைவுல வந்து அஞ்சலி செலுத்திக் கொள்கிறாங்க. அது போக இங்கே மீடியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதாவது ஊடகத்துறையில் வந்து நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க. அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறமா தான் நானே பார்த்துக்கொள்கிறேன். முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். இலங்கையில் பல பாகங்களையும் தமிழர்கள் இந்த வருஷம் எந்த வருடமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி வந்து கொடுத்து இந்த நினைவை வந்து மீட்டித்து பார்க்கும் அளவுக்கு வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த வகையில் பல்கலைக்கழகமான இங்கேயும் வந்து அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சை கொடுத்து இதுதான் அன்னைக்கு வந்து எல்லாரும் குடிச்சு உயிர் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாதுல்ல, அதாவது அனுபவிச்சு தான் ஆகணும். ஸோ அதன் மூலம் வந்து இந்த கஞ்சியை கொடுத்து காண்பிக்கிறாங்க. பட் இங்கே இன்னைக்கு கொடுக்குற இந்த கஞ்சி மாதிரி வந்து அங்கே கிடைக்கல. அங்கே வெறுமணி தண்ணியும் அரிசியும் சேர்த்து தான் ஒரு கஞ்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா உப்பு கிடைக்கிறது வந்து ரேரான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ உப்பு சேர்த்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில நேரங்களில் வந்து கிடைச்ச உப்புகளை வந்து பாவிச்சு உப்பு சேர்த்த மாதிரி அந்த கஞ்சி குடித்ததாக வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து கொடுக்கக்கூடிய இந்த கஞ்சியில் அந்தளவுக்குலாம் இல்லை. பட் ஏன்னா நிறைய விஷயங்களை வந்து அட் பண்ணி தான் வந்து அந்த கஞ்சி வந்து கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் இந்த தலைமுறைக்கு வந்து இந்த கஞ்சி கொடுக்கறதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்கிறதுக்காக வேண்டி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் கஞ்சி கொடுக்குறாங்க அண்ட் அந்த பக்கம் வந்து பனிஷ் கொடுக்குறாங்க. ஸோ அதாவது மாவீர தொழில்மில்லங்கள்லேயும் சரி, இல்லைன்னு சொன்னால் முள்ளிவாய்க்கால் மே 18 நினைவேந்தல்கள்லேயும் சரி, அங்கே பண்ணுற அதே ப்ரொசஸில் வந்து இங்கேயும் கையாளுறாங்க. அதாவது இந்த பனிஷ் கொடுக்கறது அண்ட் இந்த ஒரு கஞ்சி கொடுக்குறதெல்லாம் வந்து வளமையாக வந்து அங்கே பண்ணி கொண்டிருக்கிறது. அதாவது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முற்றத்தில் வந்து பண்ணுறது உண்டு தான். ஸோ அதையும் வந்து இங்கேயே வந்து காண்பிக்கிறாங்க. அங்கே பாருங்கள் சிரட்டையில் இந்த சாங்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் எங்கெல்லாம் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக அந்த சாங்ஸ் வந்து ஒழிச்சு கொண்டே இருக்கும். அப்படியே காண்பிக்கிற பாருங்க. ஸோ இங்கே ஒரு பதாதை வச்சுருக்காங்க பாருங்கள், முள்ளிவாய்க்கால் கஞ்சி அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு ஸ்பாட்டில் அண்ட் அதே மாதிரி சில இடங்களில் மட்டும் பதாதைகள் அண்ட் அங்கே முன்னாடி ஒரு இடத்துல என்ன சொன்னால் நாங்கள் முன்னாடி போட்ட வீடியோ வந்து எங்களை வந்து அப்லோட் பண்ண விடலை. சில கஷ்டங்களை தாண்டி தான் வந்து அந்த ஒரு வீடியோ வந்து நாங்கள் அப்லோட் பண்ணியிருந்தோம். அதனால் எல்லாமே லாங் டிஸ்டன்ஸில் காண்பிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு பதாதை, இதே மாதிரி குறிப்பிட்ட சில ஒவ்வொரு இடங்களில் மட்டும் அந்த பதாதை தொங்க விட்டுருப்பாங்க. பாதுகாப்பு வலயம் என்று இந்த அரசால் அறிவிக்கப்பட்டு திட்டமிட்ட வகையில் குறிப்பிட்ட ஒரு சூழலுக்குள்ள எங்களை மக்களை கொண்டு வந்து அதுக்குள்ள கொத்து குண்டுகளை வீசி, பொஸ்பரசு குண்டுகளை வீசி அழித்திருந்தார்கள். அழித்திருந்த மிச்சம் சொச்ச பேர் தான் இன்றைக்கு வெளியில் வந்து சாட்சியங்களாக பல பேர் இருக்கிறார்கள். சாட்சியங்கள் கூட அழிச்சிருக்கிறார்கள். ஆனால்
17 ஆண்டு கழிந்தும் கூட இதுக்குரிய நீதி எங்களுக்கு கிடைக்காமல் தொடர்ந்தும் நாங்கள் நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறோம். அதாவது கிடைக்கிற நீதி இனி இந்த தீவில இப்படி ஒரு போர தாண்டவம் ஒன்று நடக்கக்கூடாது என்பதற்காக எங்களுக்குரிய நீதி. அதோட தமிழ் மக்கள் எதிர்பார்த்து நிற்கிற விடுதலை அது நிச்சயமாக கிடைக்கும். அதுக்குரிய நீதியாக இது அமைய வேண்டும். அந்த வகையில யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவருடைய இந்த நினைவேந்தன்களை நினைவு கூறி அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறதுல மிகவும் பெரும் பங்காற்றி வருகிறார்கள். பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் இந்த மாணவர்கள் இந்த செயற்பாடுகளை தொடர்ச்சியாக அடுத்தடுத்த சமூகத்துக்கு கையளிக்கிற அந்த கைங்கேறிய வேலை மிக நேர்த்தியாக செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் தான் இன்றைக்கும் பல்கலைக்கழகத்தில் இந்த நினைவு தூவி இந்த அழகாக அலங்கரிக்கப்பட்டு உணர்வு பூர்வமாக இம்முறையும் அதிகமான மாணவர்கள், பொதுமக்கள், சிவில் தரப்புகள் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஒன்று இங்கே ஏற்பட்டிருக்கிறது. உண்மையில எங்களுக்கு ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு ஆற்றுகை ஒன்று ஏற்படுகின்றது. இந்த நினைவு கூறல் என்பது சாதாரண விடயம் இல்லை. நாங்கள் கட்டி தழுவி அழுகிறதுக்காக, எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்காக ஒரு சூழலாக இருக்கிறது. உண்மையில ஒவ்வொரு முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்திலையும் மிதிக்க அந்த ஆத்மாக்கள் எங்களோட இரண்டரை கலந்திருக்கும். அதே போல எங்களோட பழகிய உறவுகள், இந்த போரால பாதிக்கப்பட்டவர்கள், அதே நேரத்தில் நாங்கள் சிறையில் இருந்த காலப்பகுதியில் இருந்த உறவுகள், இந்த போர் சூழலுக்களால் மீண்ட எங்கள் சொந்தங்கள் எல்லாம் அந்த இடத்துல ஒன்று சேர்ந்து நாங்கள் தழுவி அழுகிறதுக்குரிய ஒரு சூழலாக இந்த சூழல் அமைஞ்சிருந்தது. அப்படியான ஒரு நிலைமை எனக்கும் ஏற்பட்டிருந்தது. எனவே இந்த நினைவு கூறல்கள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்ல வேண்டும். இதனை தடுப்பதற்கு பல சக்திகள் இருக்குது, இதனை மடைமாற்றம் செய்வதற்கும் பல சக்திகள் இருக்கு. அதுக்கும் அப்பால இறந்த எங்களுடைய போராளிகள், எங்களுடைய பொதுமக்களுடைய ஆத்மா என்றைக்கும் எங்களுக்கு வழிநடத்தும். அந்த சத்திய லட்சியத்துக்காக சாவினை தழுவிய இந்த வீரர்களுடைய கனவு நிச்சயமாக நனவாகும். அரசுகள் மாறும், இந்த அரசாங்கங்கள் எப்பவும் பௌத்த சிங்கள பேரினவாத கொள்கையோடு தான் அது அவர்களுடைய நிகழ்ச்சி நிரல் யார் மாறினாலும் அந்த நிகழ்ச்சி நிரல்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கும். ஆனால் மக்களுக்கு தேர்தல் கால பகுதியில் இந்த வாக்குகளை பெறுறதுக்காக உங்களுடைய எவ்வாறான விடயங்களை கதைக்கணுமோ அந்த சூழல்களை ஏற்படுத்தி வாக்குகளை திரட்டுறது வளமை. நீங்கள் சொன்ன இந்த அரசு தேர்தல் கால பகுதியில் புரட்சிகரமான எங்களுடைய பாடல்களை போட்டு கூட இந்த வாக்கை சூறையாடி இருக்கிறார்கள். அவர்கள் அரசு என்ற வகையில் அவருடைய கொள்கை அடிப்படையில் தான் அது நடந்து கொண்டிருக்கும். இந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் அவர்கள் அரசாங்கம் தான். இவர்கள் ஒரு வார்த்தை கூட தமிழ் மக்கள் சார்பாக உரிமை சார்ந்து, விடுதலை சார்ந்து எங்கேயாவது பேசியிருக்கிறார்களா? இல்லை வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்குரிய நீதிக்கான அல்லது சிறையில் இருக்கிற தமிழ் அரசியல் கைதிகளுக்காக இன்றைக்கும் ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நிலங்கள், விடுவிக்கப்படாத நிலங்கள், இவ்வாறான விடயங்களுக்கு இவர்கள் யாராவது குரல் கொடுத்திருக்கிறார்களா? அல்லது இவர்கள் குரல் கொடுக்கிறதில்ல, இவர்கள்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டியவர்கள். இன்றைக்கு அவ்வாறான சூழல்கள் இல்லை. ஆகவே அது அரசு, அது அவர்களுடைய நிகழ்ச்சி நிரல்கள். தமிழ் மக்களுக்கு எப்பவும் அது ஒரு மாற்றீடாகத்தான் இருக்கு. மாற்றாந்தாய் பிள்ளைகளாகத்தான் நான் இந்த தீவில் நாங்கள் இருக்கின்றோம். அந்த புறக்கணிப்பால, ஒடுக்கப்படுற விடயத்தால தமிழ் மக்களை ஒரு தேசமாகத்தான் எல்லா அரசுகளும் கையாளப்பட்டு கொண்டு வருகின்றது. இந்த ஒடுக்குமுறைகளால தமிழ் மக்கள் ஒரு வேறு தேசமாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் யதார்த்தம். அனைவருக்கும் வணக்கம். ஜோகராசா துசாந்தன், தலைவர், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம். இன்று நாங்கள் எங்களுடைய இன அழிப்பினை நினைவு கூறும் முகமாக மே 18 அடிப்படையாக கொண்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர் சமூகமாக சென்று வந்திருக்கின்றோம். உண்மையிலேயே இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அந்த இடத்திலே பல்லாயிரக்கணக்கான மக்களோடு சிறந்த முறையிலே எங்களுடைய நினைவஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. இந்த விடயத்தினை எங்களுடைய சர்வதேச சமூகங்கள் இந்த விடயம் உண்மை என்பதனை நம்பி எங்கள் தமிழ் மக்களுக்கான விடிவுக்காக வேண்டி
ஒரு கணம் யோசிக்க வேண்டும் என்பது பல்கலைக்கழக மாணவர் சமூகமாக எங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கின்றது. அதே போன்று இந்த எங்களுடைய அரசியல் தலைமைகளும் சரி, ஏனைய அமைப்புகளும் சரி, இந்த வெளிநாட்டிலே இருக்கின்ற புலம்பெயர் அமைப்புகளும் சரி, அனைத்துமே எங்கள் தமிழ் மக்களுடைய நீதிக்காக வேண்டி ஒரே கோட்டில் பயணிக்க வேண்டும் என்பது எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினுடைய பிரதானமான கோரிக்கை. இந்த மே 18 அடிப்படையாக கொண்டு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தற்பொழுது எங்களுடைய பல்கலைக்கழக வளாகத்திலே நினைவாயுதம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கண்காட்சியினை ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம். இந்த கண்காட்சியானது நாளைய தினமும் எங்களுடைய பல்கலைக்கழக வளாகத்திலே இடம்பெறும். இந்த கண்காட்சியினை வெளி சமூக அமைப்புகளும் சரி, பாடசாலை மாணவர்களும் சரி, அனைவரும் வந்து பார்த்து எங்களுடைய தமிழர்களுடைய நடந்த அநீதிகளை கண்டுகொள்ளலாம் என்பதனையும் இதற்கான விடிவை தேடுவதற்குரிய வழிமுறைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதனை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக நாங்கள் இங்கு வெளிப்படுத்தி நிற்கின்றோம். வணக்கம், கண்ணதாஸ் சுடரோன், பொருளாளர், பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா தமிழ் தேசிய செயற்பாடுகளை மடைமாற்றுகின்ற அல்லது மலினப்படுத்துகின்ற செயற்பாடுகளை செய்து வருவதாக பல்வேறு தரப்பினரும் குற்றஞ்சாட்டி வருகின்றனர். அதே போல பல்கலைக்கழக மாணவர்கள் சார்பிலும் பல குற்றச்சாட்டுகளை, அதாவது ஒரு மலினப்படுத்துகின்ற கருத்துக்களை முன்வைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இந்த தமிழ் மக்களின் நீதிக்கான போராட்டம் ஆரம்ப காலத்திலிருந்து தமிழ் மக்களின் நீதிக்கான போராட்டத்தை திசை திருப்புகின்ற சக்திகள் இருந்த வண்ணமே உள்ளன. அந்த வகையிலே நாங்கள் அனைவரையும் உற்று நோக்கி அவர்களுக்கான பதில்களை அளிக்க வேண்டிய தருணத்தில் நாங்கள் இல்லை. நாங்கள் சரியான பாதையில் பயணித்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் தெளிவாக கொண்டோமானால் மற்றவர்கள் பற்றிய கவலைகள் எங்களுக்கு தேவையில்லை. மற்ற கேள்விக்கு தொடரலாம். இப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் நிறையவே இருக்குது. இப்போ இந்த இளம் சமுதாயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உட்பட தமிழகத்தில் நடக்கிற அரசியலை திரும்பி பார்க்குறோம். ஆனால் இலங்கையில் நடக்கிற அரசியலை திரும்பி பார்க்கறது கிடையாது. காரணம், இங்கே அந்த அரசியல் கோட்பாடுகள் எதுவுமே இல்லாமல் நடந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ செந்தமிழன் சீமான் அவங்கள்ட்ட ஸ்பீச்செல்லாம் இளம் தலைமுறை விடிய வீடியோவாக பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னு சொன்னால் அவங்க அரசியல் கோட்பாடோட பேசுறதுனால அப்படி பேசிட்டு இருக்கிறதுனால பார்க்குறோம். இங்கே அப்படி யாரும் பேசுறது கிடையாது. சப்போஸ் எதிர்காலத்தில் இந்த பல்கலைக்கழகத்தில் அரசியல் பீடத்தில் படித்த மாணவர்களே சரி, இல்லைன்னா உங்களோட சார்பிலையும் சரி, உண்மையிலே இந்த இளம் தலைமுறை வழிநடத்தக்கூடிய மாதிரியான அரசியல் கட்சி ஏதாச்சும் உங்களால் கொண்டு வரப்படுமா? இல்லை நீங்கள் இந்த வட்டாரத்துக்குள்ளே இருந்து மட்டும் இந்த விஷயத்தை சொல்லி கடத்திட்டு போயிடுவீங்களா? நாங்கள் ஒரு காத்திரமான இளையோருக்கான ஒரு குரலாக ஒலிக்கக்கூடிய வகையிலே பல்கலைக்கழக மாணவர் சமூகமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். என்றைக்கும் எங்களது தமிழ் தேசியத்தின் ஒருமித்த இளைஞர்களின் குரலாக எங்கள் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் என்றைக்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும். அந்த வகையிலே இந்த இளையோர் அரசியல் பேசவில்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிற குற்றச்சாட்டு. அதனை இந்த ஈழத்து அரசியல் என்று நாங்கள் பார்க்க போனோமானால், எங்களுக்கு நடந்த அநீதிகளுக்கு பிற்பாடு இளையோரை அரசியல் பேச விடாமல் தடுக்கும் சக்திகள் நிறைய எங்களிடையே இருந்து வண்ணம் இருக்கின்றன. அது நன்மை பயக்கும் விதத்தில் பெற்றோர்கள் யோசிப்பதாகவும், அவர்களை அரசியல் நோக்கி திரும்ப விடாமல் சதிகார சக்திகள் அவர்களை வேறு பொழுதுபோக்குகள் உட்பட போதைப்பொருள் உட்பட அனைத்துக்கும் திசை திருப்பதாகவும் காலங்காலமாக இங்கே இந்த 2009க்கு பிற்பாடு தெளிவாக அது நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இளையோர் அரசியல் பேசவில்லை என்பது ஒரு குற்றச்சாட்டாக மட்டும் முன்வைக்காமல், இளையோர் அரசியல் பேச வேண்டும் என்பதை நாங்கள் முன்வைத்து இளையோருக்கான சரியான அரசியல் அறிவை புகட்டுகின்ற ஒரு கருவியாக இந்த ஊடகங்களும் இருக்க வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கையாகும். அந்த வகையில் இந்த தமிழ் தேசிய அரசியல் என்பது ஒரு தெளிவான பாதையில் செல்ல வேண்டுமானால் இளையோர்கள் தொடர்ச்சியான ஒரு நிலைப்பாடான அரசியலை அவர்கள் கொண்டிருக்க வேண்டும். அந்த வகையில் அவர்கள் கொண்டிருக்கின்ற அரசியல் தான் எதிர்காலத்தின் அரசியலை தீர்மானிக்கின்ற ஒரு சரியான அரசியலாக அமையும் என்பதனால் இந்த கேள்விக்கு இளையோர்கள் சரியான அரசியலை கற்று அவர்கள் அரசியலை பின்பற்ற வேண்டும் என்பது எங்களது பொதுவான கருத்தாக பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக இருக்கின்றது. அடுத்தது இப்ப ஒரு சாதாரணமான ஒரு ஆள் அல்லது ஒரு தனிநபர் ஒரு ஆள் ஒரு கருத்தை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அல்லது மாணவர்கள் மீது முன்வைத்தால் அதற்கு தாங்கள் பொறுப்பு கூற வேண்டிய தேவையில்லை. ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். அந்த வகையில் அவர் சொல்கின்ற விடயங்கள் பல்கலைக்கழகத்துக்கு ஒரு ஆபத்தாக இருக்கும். அப்போ இந்த இடத்தில் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய தேவை உங்களுக்கு கட்டாயம் இருக்கின்றது. அந்த பல்கலைக்கழக மாணவர்கள் மதுபானம் பாவித்துவிட்டு இதுக்கு போராட்டத்துக்கு செல்கின்றார் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார். இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இதற்கு நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இல்லையா? ஆரம்பத்தில் நாங்கள் கூறியது போலவே, எங்கள் தலைவர் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர் கூறியது போலவே, அனைத்து தமிழ் தேசிய சக்திகளும் ஒருங்கிணைந்து ஒரு நேர்கோட்டில் பயணிக்க வேண்டிய ஒரு தருணத்திலே நாங்கள் இருக்கின்றோம். இந்த வகையிலே ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தங்கள் வாக்கரசியலை மேற்கொள்ளாமல்
சரியான முறையில் அரசியலை மேற்கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடும் ஒரு காத்திரமான பண்பியலும் எங்களது அரசியல்வாதிகளுக்கு நிச்சயமாக இருக்கிறது. இங்கே யாரையும் தனிப்பட்டு கூற விரும்பவில்லை. ஆகவே இந்த காத்திரமான ஒரு அரசியலை மேற்கொள்ள வேண்டிய தருணத்திலே குற்றச்சாட்டுகளை தமிழ் தேசியம் தொடர்பான ஒரு நிலையான அரசியல் நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்ற மாணவர் ஒன்றியத்தின் மேல் வைப்பதை விட தேவையான விடயங்களின் மேல் கருத்துக்களை தெரிவித்து அதை தொடர்ந்து மக்களுக்கு செல்ல வேண்டிய விடயங்களை கருத்தில் கொண்டால் நியாயமாக இருக்கும் என்பது எங்களது கருத்தாகும். இப்போ மாணவர்கள் ஒன்றியம் அப்படிங்கிற அந்த ஒரு சார்பில் நீங்கள் நற்சிந்தனையோட ஒரு நல்ல ஒரு கோட்பாடோட அப்படியே கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி வெளியில் இருக்கக்கூடிய பொதுமக்களிடத்திலையும் சிவில் அமைப்புகளிடத்திலையும் நீங்கள் ஒரு ரெக்வெஸ்ட் வைக்க போறீங்க அப்படி சொன்னால் என்ன சொல்லுவீங்க? தொடர்ச்சியாக நாங்கள் இந்த சிவில் அமைப்புகளோடையும் அனைத்து இந்த தமிழ் தேசிய அமைப்புகளோடையும் இணைந்து பயணித்து கொண்டுதான் இருக்கின்றோம். காலங்காலமாக பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் என்பது தனித்து இயங்கும் ஒரு விடயமாக இல்லாது சமூகத்தோடு ஒன்றி சமூகத்துக்கு தேவையான விடயங்களை கதைத்து சமூகத்துக்கு தேவையான ஒரு அரசியலை மேற்கொள்ளும் ஒரு இளையோர் அமைப்பாகவே காலங்காலமாக இந்த பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் தொடர்ச்சியான இந்த வகையிலான ஒரு அரசியல் ஆக்டிவிசத்தையே நாங்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு கொண்டிருப்போம் என்பதை ஆணித்தரமாக கூற விரும்புகின்றோம். என்னுடைய பேர் மாணிக்கவாச விளம்பரியன். நான் இந்த பல்கலைக்கழகத்திலே விரிவுரையாளராகவும் தற்போது பணிப்பாளர் உடற்கல்வித்துறையுடைய பணிப்பாளராகவும் கடமையாற்றுகின்றேன். உண்மையிலே 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி இதே நாளில் படுகொலை செய்யப்பட்ட பல லட்சக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்ட நினைவேந்த நிகழ்வுகள் கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளுக்கு பின்னர் 17 ஆண்டுகளாக இன்றும் நான் நினைக்கின்றேன். நான் தொடர்ச்சியாக 2010ஆம் ஆண்டிலிருந்து நான் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் சென்று வருகின்றேன். இவ்வளவு காலமும் இல்லாத கடந்த காலங்களில் இல்லாத மிகப்பெரிய மக்கள் தொகையை இன்று காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே எங்களுடைய மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதியிலிருந்து அதற்கு முற்பட்ட 8 மாதங்கள் கிட்டத்தட்ட 1,46,679 மக்கள் படுகொலை செய்யப்பட்டார். இது என்னுடைய தரவுகள் இல்லை. எங்களுடைய முன்னாள் பேராயர் மன்னார் பேராயர் ராஜபு ஜோசப் அவர்களுடைய ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட புள்ளிவிவர தகவல் கிட்டத்தட்ட 1,46,679 700 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த படுகொலைக்கு எந்த வகையிலும் இந்த மண்ணிலே நீதி கிடைக்கவில்லை. இந்த சர்வதேசம் சரி, இந்த சர்வதேசத்துடைய ஒரு நடுநாயகமாக விளங்குகிற ஐநா சபை சரி, அல்லது சர்வதேச மன்னிப்பு சரி, அல்லது இலங்கை அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளோ எந்த வகையிலும் இந்த படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கு எந்த வகையிலும் நீதிகளை பெற்று தரவில்லை என்பது உண்மையிலே கவலை இருக்கிற விஷயம். அதைவிட நாங்கள் இங்கே முக்கியமாக இந்த தருணத்திலே இந்த நாளிலே முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம், கடந்த 17 வருடங்களாக நாங்கள் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் கூட எந்த வகையிலும் இந்த படுகொலைக்கு நீதி நியாயத்தை பெற்றுத் தருவதற்கு அவர்கள் முயற்சிக்கவில்லை. அவர்கள் தங்களுடைய ஒரு தலைமத்துவ பதவி போட்டிகளுக்காக முட்டி மோதிக்கொள்கிறார்களே. இங்கே ஒரு தலைமை சொல்கின்றது இந்த மண்ணிலே மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை நடக்கவில்லை என்று சொல்லி, இன்னொரு தலைமை சொல்கின்றது இந்த மண்ணிலே இனப்படுகொலை நடந்திருக்குன்னு சொல்லி. நாங்களே எங்களுக்குள்ளேயே எங்களுடைய தலைமைகளுக்குள்ளேயே எங்களுடைய பிரதிநிதிகளுக்குள்ளேயே இந்த மண்ணிலே நடந்த மிகப்பெரிய அவலத்தை பற்றி நாங்கள் இந்த உலகத்துக்கு சந்தேகங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் போது எவ்வாறு நாங்கள் இந்த உலகத்திடமிருந்து நாங்கள் நியாயத்தை எதிர்பார்க்க முடியும் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. கடந்த 17 வருடங்களாக உங்களுக்கு தெரியும், சர்வதேச ரீதியாக போராடி எங்களுடைய மக்களுடைய அழிவுகளுக்கு மிகப்பெரிய நீதியை பெற்றுத்தரணும் என்ற நோக்குடன் கொண்டு வரப்பட்ட மிகப்பெரிய சட்டவாளர்கள் கூட இந்த மண்ணிலே ஒரு இனப்படுகொலை நடக்கவில்லை. அவர்களுடைய கருத்தின்படி ஒரு தற்செயல் நிகழ்ச்சி, ஒரு விபத்து, 2 பேர் அடிபடும் போது நடுவிலே போகிறவர் பாதிக்கப்படுவது போல இந்த விபத்திலே முள்ளிவாய்க்கால் மண்ணில் இடம்பெற்ற இராணுவ விடுதலை புலிகளான மோதலிலே கிட்டத்தட்ட 1,46,000 பொதுமக்கள் விபத்திலே கொல்லப்பட்டதாக அவர்கள் இங்கே சொல்லிக் கொள்கின்றார்கள். உண்மையிலே இது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். உங்களுக்கு தெரியும், இந்த அரசாங்கம் அறிவித்த பாதுகாப்பு வலயங்கள் இருந்த போதும் கூட, வைத்தியசாலை வலயங்களிலே பொதுமக்கள் போய் தஞ்சமடைந்த போதும் கூட எங்களுடைய மக்கள் கொத்தாக கொண்டொழிக்கப்பட்டார். இதை என்னென்று நாங்கள் விபத்து என்று சொல்ல முடியும்?
எங்களுடைய பிரதிகளே எங்களுக்கு நியாயங்களை பெற்றுத் தருவதற்காக நாங்கள் நியமித்த பிரதிகளே அல்லது கொண்டு வரப்பட்ட பிரதிகளே அல்லது அழைத்து வரப்பட்ட பிரதிநிதிகளே இதனை ஒரு விபத்தாகவும் இனப்படுகொலை இந்த மண்ணிலே ஒரு ஜெனோசைட் இனப்படுகொலை நடக்கவில்லை, அதனை எங்களால் நிரூபிக்க முடியாது என்று சொல்கிற அளவுக்கு வரும்போது நாங்கள் இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடமும் இந்த சர்வதேசத்திடமும் நாங்கள் எந்த வகையிலான தீர்வுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்? முக்கியமாக உண்மையில் எங்களுக்கு இப்போ இருக்கிற விஷயம் ஒரு நல்ல ஒரு தலைமை. இந்த மண்ணிலே வழிதடுமாறி செல்கின்ற இந்த சமூகத்தை, வழிதடுமாறி செல்கின்ற இளைஞர் சமூகத்தை, கலாச்சார சீர்குலைக்கு உட்பட்டுகின்ற இளைஞர் சமூகத்தை சரியான முறையில் வழிநடத்தி இந்த அழிவுகளுக்கு இந்த இழப்புகளுக்கு சரியான தீர்வுகளை பெற்றுத்தரக்கூடிய தலைமை, அது நிச்சயமாக அரசியல்வாதியாக இருக்கணும் என்று இல்லை, நல்ல ஒரு தலைமை எங்களுக்கு தேவைப்படுகிறது. உண்மையில் எங்களுக்கு நாங்கள் அடிக்கடி சொல்லுவது, எங்களுடைய தேசிய தலைவர் நல்ல ஒரு அரசியல்வாதி இல்லை, அவரும் நல்ல தலைவர். அவர் எந்த காலத்திலும் தன்னை அரசியல்வாதி என்று சொல்வதை கூட அவர் விரும்பாதவர். ஆகவே எங்களுக்குள்ளே நாங்கள் முட்டி மோதிக்கொள்ள விரும்பாமல், எங்களுக்குள்ளே நாங்கள் மோதிக்கொள்ள விரும்பாமல் நாங்கள் ஒன்று சேர்ந்து நல்ல ஒரு தலைமையை நாங்கள் உருவாக்க வேண்டும். அது இருக்கின்ற தலைமையாக இருக்கலாம் அல்லது புதிய தலைமையாக இருக்கலாம். நாங்கள் எங்களுக்குள்ளே முட்டி மோதாத்தான், நாங்கள் எங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமைகளை கொண்டு வந்தால்தான் நிச்சயமாக எங்களுக்கு உரிய தீர்வு கிடைக்கும். இந்த விஷயத்திலே நாங்கள் பல்கலைக்கழக மாணவருடைய பங்களிப்பை நாங்கள் சொல்ல வேண்டும். இந்த பல்கலைக்கழகம் 74ஆம் ஆண்டு ஆரம்பித்த போது எங்களுடைய போராட்டங்கள் கருக்கொண்ட காலத்திலே இந்த பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பல்கலைக்கழகம் திருவோணமலையில் அமைய வேண்டிய பல்கலைக்கழகம் அப்போது இருந்த எங்களுடைய சிந்தனையாளர்களாலே எங்களுடைய இந்த மண்ணிலே கட்டவிழ்த்து விடப்பட்ட அட்டூழியங்களை அடக்குமுறைகளை எதிர்கொள்வதற்காக தான் இந்த பல்கலைக்கழகம் இது உருவாக்கப்பட்டது. அந்த வகையிலே கடந்த 52 வருடங்களாக 50 வருடங்களுக்கு மேலாக இந்த பல்கலைக்கழகம் சரியான ஒரு பாதையை இந்த மக்களுக்கு தன்னுடைய கடமையை சரிவர செய்கின்றது. அந்த 74ஆம் ஆண்டு இன்று வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை இந்த பல்கலைக்கழக மாணவர் சமூகம், பல்கலைக்கழக மாணவர் சக்தி வழங்கி வருகின்றது. நான் அடிக்கடி சொல்ல வேண்டும் மாணவர்களுக்கு, நீங்கள் ஒரு மிகப்பெரிய பலமான ஒரு சக்தி, நீங்கள் ஒரு பலமான அணி. நீங்கள் ஏன் இந்த எங்களுடைய அரசியல் தலைமைகளை பொறுப்பேற்கக்கூடாது? ஏன் நீங்கள் இந்த அரசியல் தலைமைகளுக்கு வழிகாட்டக்கூடாது? நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், எங்களுடைய தமிழ் சமூகம் பல்கலைக்கழக மாணவர்கள் அல்லது பல்கலைக்கழக ஆசிரியர்கள் அல்லது பல்கலைக்கழக சமூகம் சொன்னால் நிச்சயமாக செவிசாய்ப்பார்கள். ஆகவே உண்மையிலே பல்கலைக்கழக மாணவர்கள் மிகப்பெரிய பங்களிப்பை வேண்டும். நான் அடிக்கடி இந்த மாணவர்களை சொல்ல வேண்டும், இந்த வரலாறுகளை இந்த மண்ணிலே இடம்பெற்ற மிகப்பெரிய கொடூரமான படுகொலைகள் தாங்கிய வரலாறுகளை, மிகப்பெரிய தியாகங்களை, மிகப்பெரிய விடுதலை வேள்விகளை அடுத்தடுத்த சமூகங்களுக்கு கடத்த வேண்டிய பொறுப்பு எங்கள் எல்லோருக்கும் முன்பு. அந்த பெரும் பொறுப்பை இந்த பல்கலைக்கழக சமூகம் நிச்சயமாக செய்ய முடியும். பல்கலைக்கழக மாணவர்களால் இதை செய்ய முடியும் நிச்சயமாக. ஆகவே நிச்சயமாக நாங்கள் எதிலும் தோற்கடிக்கப்பட்டிருக்கலாம், நாங்கள் வரலாறிலே தோற்கடிக்கப்படுவோம் என்று சொன்னால், இந்த வரலாறை மறந்த இனமாக இந்த இனம் இந்த மண்ணிலே வாழும் என்று சொன்னால், இந்த இனம் தன்னுடைய அடையாளத்தை இழக்க வேண்டும். இந்த அடையாளத்தை இழந்தால் இந்த இனம் உலகத்திலே வாழுவதற்கு தகுதியற்ற இனமாக, எந்த ஒரு உரிமைகளையும் கோருவதற்கு தகுதியற்ற இனமாக பிரகடனப்படுத்தப்படும். உங்களுக்கு தெரியும், உலகத்திலே வாழ்ந்த பல்லாயிரக்கணக்கான இனங்கள் தங்களுடைய அடையாளங்களை பேணி பாதுகாக்காது, தங்களுடைய வரலாறுகளை பேணி பாதுகாக்காது, மண்ணோடு மண்ணாக போன சரித்திரமான வரலாறு எங்களுக்கும் ஏற்படக்கூடாது என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இப்படியான நிகழ்வுகளை, இப்படியான எங்களுடைய முக்கியமான நிகழ்வுகளை, உதாரணமாக மாவீரத்தின் நிகழ்வுகளாக இருக்கலாம், அல்லது முள்ளிவாய்க்கால் நிகழ்வுகளாக இருக்கலாம், அல்லது அண்ணன் திலீபனுடைய அன்னை பூவதியுடைய நிகழ்வுகளாக இருக்கலாம், இந்த நிகழ்வுகளை தொடர்ந்து அடிக்கடி நாங்கள் செய்வதன் மூலம், தொடர்ச்சியாக செய்வதன் மூலம், அது 10 வருடங்களாக இருக்கலாம், 100 வருடங்களாக இருக்கலாம், 1000 வருடங்களுக்கு இதை கடத்தி செல்வதன் மூலம் நிச்சயமாக எங்களுடைய உரிமைகளை, நாங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்புகளை அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு நாங்கள் கடத்த செல்ல முடியும். நாங்கள் எங்களுடைய இஸ்ரேலில் இருக்கின்ற யூத சமூகத்தினுடைய வரலாறை நான் உறுதியாக சொல்லி நிறைவு செய்ய நினைக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முன்னர் இயேசு கிறிஸ்து பிறந்த காலத்திலே இந்த மத்திய கிழக்கு மண்ணிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட யூத இனம் உலகின் பல்வேறு பிரதேசங்களிலே வாழ்ந்து இறுதியாக அவர்களுடைய ஒரு சிறப்பான விஷயம் என்று சொன்னால், தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள், தங்களுடைய மண் பொறி போன வரலாறுகளை, தங்களுடைய உரிமைகள் இழந்த வரலாறுகளை அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு அவர் கடத்தி சென்றார்கள். ஒவ்வொரு யூதனும் சந்திக்கும் போது we will meet next Jerusalem, அடுத்த முறை நாங்கள் சந்திக்கும் போது நாங்கள் இருவரும் எருசலேத்தில் சந்திப்போம் என கையிலாக கொடுப்பார்கள். அந்த வரலாறு ஒவ்வொரு சந்ததிக்கும் கடத்தப்பட்ட வரலாறு 10 வருடமில்லை, 100 வருடமில்லை, ஆயிரக்கணக்கான வருடங்களாக அந்த கடத்தப்பட்ட வரலாறு இறுதியில் 1947ஆம் ஆண்டு
தங்களுடைய தேசத்தை மீண்டும் கைப்பற்றுகின்றார்கள். இது எங்களுக்கு ஒரு வரலாறாக இருக்கணும், இது எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். நிச்சயமாக நாங்கள் இழந்த உரிமைகளை நாங்கள் பெறுவதற்கு இன்னும் எத்தனை நூற்றுக்கணக்கான வருடம் இல்லை ஆயிரக்கணக்கான வருடங்கள் நாங்கள் போராடி இந்த மண்ணை மீட்க வேண்டிய கடப்பாடு உண்டு. அதற்காக எங்களுடைய வரலாறுகளை அடுத்தடுத்த சந்ததிக்கு நாங்கள் கடத்துவோமாக இருந்தால் தான் இது சாத்தியமாக என கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி. கனகசூரியன் கவிதரன், ஜாழ் பல்கலைக்கழக மாணவன். இன்றைய தினம் 17 ஆண்டுகள் கடந்து மே 18 தமிழ் இன படுகொலையினுடைய 17வது வருட இந்த நாளில் நாங்கள் உணர்வுபூர்வமாக வடக்கு கிழக்கு தாயக பூமியை வாழுகின்ற மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஜாழ் பல்கலைக்கழக மாணவர் சமூகமாகவும் மாணவர் ஒன்றியமாகவும் நாங்கள் இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் முற்றத்திலே நாங்கள் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளில் கலந்து கொண்டு இன்றைய தினம் ஜாழ் பல்கலைக்கழக முள்ளிவாய்க்கால் நினைவு தூவிக்கு முன்பாக நினைவேந்தல் நிகழ்வில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த 17 ஆண்டுகள் கடந்த இந்த நிலையில் தமிழின படுகொலைக்கான தீர்வென்பது இதுவரைக்கும் எவையுமே கிடைக்கப்பெறவில்லை. சாட்சியங்கள் இல்லை என்று கூறுகின்றார்கள். சாட்சியங்கள் இல்லை என்று கூறுபவர்கள் நீங்கள் ஒரு தடவை உங்களை நீங்கள் சற்று யோசிக்க வேண்டும். இத்தனை மக்கள், இத்தனை பேர் அங்கவீனமாக பல்வேறுபட்ட மக்கள், பல்வேறு குழந்தைகள் அனாதைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறுபட்ட யுத்த வடுக்கள் காணப்படுகின்றது. சாட்சியங்கள் இல்லை என்று கூறுகிறீர்கள். அப்போ இதெல்லாம் அப்போ என்னன்றது நாங்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் சமூகமாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். 17 வருடங்கள் ஆகி இந்த காலப்பகுதியில் தமிழ் மக்களுக்கு என்று சொல்லி எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப்பெறவில்லை. கடந்த 30 தசாப்த காலமாக யுத்தம், போராட்டம் என பல்வேறு வடிவங்களில் நடைபெற்று இந்த 2009ஆம் ஆண்டு யுத்தமானது மௌனிக்கப்பட்டாலும் உளவியல் ரீதியான தாக்கம் என்பது ஒவ்வொரு தமிழ் மக்கள் மீதும் திணிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது என்பதனை நாங்கள் இந்த இடத்தில் நாங்கள் தெளிவாக கூறுகின்றோம். ஏனென்று சொன்னால் இன்றைய பல்வேறுபட்ட 2009ஆம் ஆண்டு இவர்கள் ஆயுத மோதலை தாங்கள் தவிர்த்து விட்டோம், நாங்கள் மக்கள் அனைவரும் ஒன்றாக இருக்கின்றோம், இங்கு தமிழ் மக்கள் சிங்களவர்கள் பிரிவில்லை என்று கூறுகின்றார்கள். பிரிவில்லை என்று கூறுகின்ற நீங்கள் எதற்காக பௌத்த விகாரைகளை தமிழர் தாயக பகுதியில் கொண்டு வைத்து நீங்கள் உங்களுடைய வணக்க நிகழ்வுகளை நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள்? தமிழ் தாயக பரப்பிலே தையிட்டு விகாரை ஆக்கிரமிக்கப்படுகின்றது. தமிழர்களுடைய பூர்வீகமாக வழிபட்டு வருகின்ற வழிபாட்டு தலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சொல்ல போனால் வெடுக்குநாரி மலை, குருந்தூர் மலை, வெடுக்குநாரி மலை, ஆதிலிங்கேஸ்வரர், குருந்தூர் மலை என்ற பல்வேறுபட்ட ஆலயங்கள். அதே போல திருகோணமலையில் புத்தர் விகாரை தொடர்பான விவகாரம் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவ்வாறு பல்வேறு ரீதியாக பௌத்த கலாச்சார அடிப்படையில் நீங்கள் தமிழ் மக்கள் மீது தொடர்ச்சியாக உங்களுடைய இனவழிப்பை தொடர்ச்சியாக நீங்கள் மேற்கொண்டு வருகின்றீர்கள். குறிப்பாக சொல்ல போனால் கிவிலோயா திட்டம் என்று புதிதாக அறிமுகப்படுத்துகிறீர்கள், பிஎஸ்டி என்று சொல்லி புதிதாக அறிமுகப்படுத்துகிறீர்கள். அதே போன்று அரசியல் கைதிகளை நீங்கள் இந்த அரசாங்கம் கூறியிருந்தது, அதாவது தேர்தலில் போட்டியிடுகின்ற பொழுது இந்த அரசாங்கம் கூறியிருந்தது, நாங்கள் அரசியல் கைதிகளை நாங்கள் பொறுப்பு ஏற்று 24 மணி நேரத்தில் நாங்கள் விடுதலை செய்வோம் என்று நீங்கள் கூறியிருந்தீர்கள். எங்கு விடுதலை செய்தீர்கள்? 10 பேர் இப்பவும் துன்பத்தில் துயரத்தில் ஆழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தங்களுடைய குழந்தைகள் அனாதைகளாக ஆக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். குழந்தைகள் துன்பத்தால் துயரிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு பல்வேறுபட்ட பிரச்சனைகள் தமிழர் தாயகத்தில் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் வீதியில் இறங்கி போராடி கொண்டுதான் இருக்கின்றார்கள். வீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கின்ற காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு என்ன தீர்வென்று கிடைக்காமல் நேற்றைய தினம் கூட காணாமல் ஆக்கப்பட்டவருடைய ஒரு அம்மா கூட இறந்த நிலை காணப்படுகின்றது. இது சிங்கள மக்களுக்கு இவ்வாறான ஒரு நிலை இருந்தால் நீங்கள் விட்டு வைத்து விடுவீர்களா? தமிழர்களை நாங்கள் வெட்டி கொலை செய்வோம் என்று கூறுகின்ற நீங்கள் இந்த விடயங்கள் உங்களுக்கு நடந்தால் நீங்கள் அதை சரியாக ஏற்றுக்கொள்வீர்களா என்றது எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இன்னொரு விடயம், இந்த தொடர்ச்சியான இனவழிப்பிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. போராட்டங்கள், அதாவது உரிமைக்காக போராடுகின்ற மாணவர்களுடைய குரல் வலைகளை நசுக்குகின்ற செயற்பாட்டில் இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றன. முன்னே அரசாங்கம் செய்த அதே செயற்பாடுகளை தொடர்ச்சியாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் எவையுமே மாறவில்லை. தொடர்ச்சியாக இனவழிப்பு. நாங்கள் ஒன்றை மட்டும் கேட்டுக்கொள்கின்றோம், இந்த அரசாங்கம் வருகின்ற பொழுது ஏதாவது ஒரு மாற்றம், தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படும் என்றுதான் நாங்கள் கருதி இருந்தோம். ஆனால் எவ்விதமான மாற்றங்களும் இதுவரைக்கும் ஏற்படவில்லை. நீங்கள் அபிவிருத்தி என்ற போர்வையில் நீங்கள் உங்களுடைய அபிவிருத்திகளை தான் நீங்கள் அது கூட எவ்வாறு இருக்கின்றன்னு சொல்லி எனக்கு தெரியவில்லை. இதுக்கு எங்களுடைய தமிழ் தரப்பிலேயும் ஒரு சில பேர் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஒன்று மட்டும் உங்களைத்தான் கேட்கிறோம், நீங்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் வாக்கு அரசியலுக்காக நீங்கள் தமிழ் தேசியத்தை பயன்படுத்துகிறீர்களா என்பது என்னுடைய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. நீங்கள்
தமிழ் மக்களுடைய நலனுக்காக செயற்பட்டால் தமிழ் மக்களுடைய உணர்வு ரீதியான போராட்டங்கள் முன்னின்று கலந்து கொள்ளுங்கள். இவ்வாறான நினைவேந்தர்கள் உங்களை நாங்கள் காண கிடைப்பதாக எங்களுக்கு அவளாக இந்த தமிழ் தேசியம் சொல்லி மார்தட்டி கொண்டு கண்டவாட்டுக்கு பல்கலைக்கழக மாணவர்களை விமர்சித்து கொண்டு திரிகிறவர்கள் வந்து இந்த போராட்டங்களையும் இந்த நினைவேந்தல்களையும் கலந்து கொள்கிறார்கள் என்பது கூட எங்களுக்கு டவுட்டாக தான் இருக்கு. இப்படி பல்வேறுபட்ட தொடர்ச்சியாக பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கு. நாங்கள் எங்களுக்கு வந்து நாங்கள் இந்த சுதந்திர தினம் தொடர்பாகவும் நாங்கள் போராட்டங்களை மேற்கொண்டிருந்தோம். மாணவர்களை வந்து விசாரணைக்கு அழைத்து சென்றிருக்கிறீர்கள். மாணவர்களை விசாரணைக்கு அழைத்து மாணவர்கள் மீது தொடர்ச்சியாக உங்களுடைய அந்த மாணவர்கள் மீதான அடக்குமுறையை தொடர்ச்சியாக நீங்கள் மேற்கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் ஒன்று மட்டும் கேட்கின்றோம், நீங்கள் எங்களுக்கு தீர்வு தருகின்ற பட்சத்தில் நாங்கள் இவ்வாறான போராட்டங்களில் ஈடுபட மாட்டோம். போராட்டங்களானது தொடர்வது எதற்காக சொன்னால் தமிழ் மக்களுக்கான தீர்வுகள் கிடைக்கப்பெறாத பட்சத்தில் போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். எனவே நீங்கள் இந்த அரசாங்கத்தை நாங்கள் ஒன்று மட்டும் கேட்கின்றோம், நாங்கள் இந்த இடத்தில் கேட்கின்ற விடயம் தமிழ் மக்களுக்கான பிரச்சனைகள் அனைத்துக்கும் நீங்கள் தீர்வு தாருங்கள். நாங்கள் இந்த மக்களாக மாணவர்களாக நாங்கள் இந்த நாட்டிலே நாங்கள் சந்தோஷமாக வாழுவோம். ஆனால் நீங்கள் தீர்வு தராத பட்சத்தில் இதே நிலைதான் தொடர்ச்சியாக செல்லும். இந்த நினைவேந்தல்கள் தொடர்ச்சியாகவும் நடத்தப்படும். இளைய தலைமுறைகளுக்கு இந்த நினைவேந்தல்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த யுத்த வடுக்கள் தொடர்பான பல்வேறு விடயங்கள் பல்கலைக்கழக சமூகத்தினாலும் சிவில் அமைப்புகளாலும் தொடர்ச்சியாக கடத்தப்படும் என்பதனை பல்கலைக்கழக மாணவனாக கேட்டுக்கொள்கிறேன்.